ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திதியை திதி மாலை 6:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் பகல் 10:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 10:04 வரைக்கும் கொடுத்துருக்கா. அதனை தொடர்ந்து சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நாரத ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். நம்ம எல்லோருக்குமே நாரத மகரிஷி அப்படிங்கிறவரை தெரியும். அவருடைய ஜெயந்தி நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:26 சந்திர உதயம் என்பது இரவு 8:15 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:59 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:14 முதல் 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 8:55 முதல் 10:30 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:41 முதல் 3:16 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:45 முதல் 7:20 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் இன்றைய தினத்தினுடைய சூலத்தை பொறுத்தவரை கிழக்கே சூலம்னு கொடுத்திருப்பா. அது கூட காலையில 9:08 வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னும் சொல்லலாம், ஜோதிட தகவல்னும் சொல்லலாம். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளும் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த லூகோடெர்மா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, வெண்குஷ்ட நோய் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த வெண்குஷ்ட நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மில் பலருக்கும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கும். நோய் வந்த பிறகு ஜாதகத்தை பார்த்து இந்த கிரகத்தினாலதான் வந்திருக்கு, இதனால்தான் வந்திருக்குங்கிற சொல்லக்கூடிய அந்த ஜோதிடர் நோய் வருவதற்கு முன்னாலேயே ஏன் சொல்வதில்லை? அது வர்றதுக்கு முன்னாடியே சொன்னா நமக்கு அது வருமுன் காப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அல்லவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஜோசியிட்ட போய் நம்ம ஒரு கல்யாணத்துக்காக ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை பார்க்கும்போது இவருக்கு இந்த நாளில் டிபி வரும், இந்த நாளில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆக ஜோதிடரினுடைய பணி என்பது அது அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரங்களில் அதாவது மருத்துவராலேயே கூட இந்த நோய் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்ததுங்கிறத சொல்ல முடியாதல்லவா. அந்த நேரத்தில் தான் நம்ம ஜாதகத்தை தூக்கி ஜோசியர்கிட்டே போகிறோம். அப்போ அவர் பார்க்கும்போது என்ன சொல்லுவார், இந்த மாதிரி உடல்நிலையிலே ஒரு பாதிப்பு என்பது வந்திருக்கலாம். அதுவும் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறவா ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுவா, உங்களுக்கு இதனால ஒரு பிரச்சனை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, அதாவது மேல் தோல்ல எப்போ பார்த்தாலும் ஒரே சொரசொரப்பா இருக்கு, அந்த மேல் தோல் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாறுபாடுங்கிறது வந்துடுறது. அதை போய் நான் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை காமிச்சேன், அவர் ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்தாரு. அந்த ஆயின்மெண்ட்டை போடும்போது அது போயிடுறது. அதை விட்ட உடனே திரும்பி ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வர்றதுன்னு சொன்னா அப்போ என்ன பண்ணுவார் அஸ்ட்ராலஜர்னு சொன்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, வயிற்றிலே கூட பூச்சி என்பது இருக்கலாம், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிறது இருக்கு, அதனுடைய வெளிப்பாடாக உங்களுடைய மேல் தோலிலே அது போன்ற ஒரு மாறுபாடுங்கிறது வரலாம், நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கோ, ஸ்டூல்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பண்ணி பாருங்கோ, அதற்குரிய மெடிசினை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு லேப் டெக்னீஷியனுக்குரிய பணியை உங்களுடைய ஜோதிடர் அப்படிங்கிறவர் சொல்லுவார். நான் சொல்றது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆக ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது அவர் நல்ல விதமாக தான் சொல்லிட்டு இருப்பாரே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வருங்கிறத சொல்ல மாட்டார்.
நமக்கு வந்த பிற்பாடு இதிலிருந்து நம்மால் மீள முடியுமா, இது வந்து கிரானிக் டிசீஸா அல்லது அக்யூட் டிசீஸா, இது எப்படி தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்குமா அல்லது இது டெம்பரவரியா தான் இருக்கா, ஒரு 2-3 மாசத்திலே சரியா போயிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களுடைய ஜோதிடர் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி விடுவார். அந்த நம்பிக்கையோடு சென்று ஜாதகத்தை பார்க்க வேண்டியது. சரி, இப்போ நம்ம அந்த லூகோடெர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துருவோமா. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இது எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னே தெரியாத ஒரு விஷயம்தான் இந்த லூகோடெர்மா, அதாவது வெண்குஷ்டம்னு சொல்லுவார். நல்லா தான் இருந்துட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தோம்னா உடம்புல அப்படியே வெள்ளை வெள்ளையா வந்துன்னு இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள்லயே அது பரவ ஆரம்பிச்சிடும். நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அது மெடிசின் சாப்பிட்டா கூட அது உடம்பு முழுக்க பரவி நிறைய பேரை பார்த்தோம்னா ரொம்ப மனசு கஷ்டமாவே இருக்கும். அவர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு வெயில்ல வரவே முடியாது. வெயில்ல வந்தா வெளியில வந்தானாலே அப்படியே துடிச்சு போயிடுவா. அவளால் அந்த வெயில சமாளிக்கவே முடியாது. உடம்பெல்லாம் அந்த வெண்மைங்கிறது பரவிடுறது இல்லையா. இது எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்றளவும் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூனே டிசீசஸ் அப்படின்னு சொல்றா. இது போன்ற இந்த ஆட்டோ இம்யூனே டிசீஸை கொடுக்கக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேத்து அப்படிங்கிற ஒரு கிரகம் தான். நம்ம அதைத்தான் வந்து ராகு கேத்துன்னு சொல்லி பாம்பாக உருவகப்படுத்தி வைத்திருப்பார்கள். இப்போ அந்த பாம்பு என்ன பண்ணும், சட்டையை உரிக்குது அப்படின்னு சொல்றா இல்லையா, இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர ராகுன்னா பாம்பு கேத்துன்னா பாம்புன்னு எடுத்துக்க வேண்டாம். அது சட்டையை உரிப்பது போல் அந்த தோலிலே ஒரு மாறுபாடு வர்றதுன்னு சொன்னா அதற்கு காரணம் என்பது கேத்து அப்படிங்கிறத நம்ம நல்லாவே மனசுல புரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஜாதகத்திலே ஒரு கேத்துவனுடைய பிளேஸ்மெண்ட், ஒரு சந்திரன் கேத்துவனுடைய இணைவு, அது வந்து ஒரு 8ஆம் பாவத்துல இருக்குன்னு சொன்னா இது போன்ற விஷயங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு. உடனே உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு சார் எனக்கு சந்திரனும் கேத்துவும் சேர்ந்து இருக்கு, அதுவும் 8ல் இருக்கு, எனக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நாம நினைத்து கொள்ளக்கூடாது. இது அத்தனைக்குமே அதுல ஒரு டிகிரிஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்கோ அப்படிங்கிறதுக்கு சொல்றோம். இது போக இந்த பெண் குழந்தைகள்ல பார்த்தோம்னா நிறைய தேமல், இந்த பருக்கள் அப்படின்லாம் சொல்லுவா. எக்கச்சக்கமா ஒரு அந்த குழந்தைகளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு அது வந்து அந்த முகமே ஒரு மாதிரி விகாரமா மாறிடுது இல்லையா. இது போன்ற அந்த விகாரமான தோற்றத்தினை தரக்கூடியதும் பார்த்தோம்னா இந்த கேத்து தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல பார்த்தோம்னா இந்த ஆட்டோ இம்யூனே டிசீசஸ் அப்படின்னு வரும்பொழுது இதை வந்து ஒரு நோய், அதாவது இது வந்து ஏதோ ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லியும் பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு கிருமியின் காரணமாக வருகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு மாறுபாடு அப்படின்னு வேணா சொல்லலாம். தோலிலே உண்டாகக்கூடிய ஒரு மாறுபாடு. இது வந்து இந்த தோல்ல மட்டும்தான் வரணுங்கிறது இல்லை. ஆட்டோ இம்யூனே டிசீசஸ்ங்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் அப்படிங்கிறது உண்டு, நிறைய தன்மைகள் உண்டு. அந்த மாதிரி ஏன் வருது எதற்காக வருதுன்னே தெரியாம திடீர்னு ஒரு விஷயம் வர்றது அப்படின்னு சொன்னா அதற்கான காரணம் என்பது கேத்து தான். இங்க வந்து ராகு கொடுக்கிற வியாதிக்கும் கேத்து கொடுக்கிற வியாதிக்கும் ஒரு டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ராகு கொடுக்கிற வியாதிகளை பார்த்தோம்னா அதனுடைய ரிசல்ட்டை பார்த்தோம்னா ஒரு பயங்கரமாக இருக்கும், ஒரு அருவருக்கத்தக்க வகையில இருக்கும். அதை பார்க்கும்பொழுதே நமக்கே ஒரு மாதிரி கை காலெல்லாம் விடவெடுத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ராகு கொடுப்பார். அதே நேரத்திலே கேத்து கொடுக்கக்கூடிய வியாதியெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அவர்கள் மீது ஒரு பரிதாப உணர்வு என்பது வரும். ஐயோ பாவம் இப்படி இருக்கே அவருடைய உடம்புன்னு சொல்லி ஒரு பரிதாப உணர்வினை தரக்கூடியதுதான் இந்த கேத்து என்பது. ஆக இந்த ராகு கேத்து இந்த 2 கிரகங்கள் தான் பெரும்பாலும் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரூல் பண்ணிட்டு இருக்கா, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.